இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு நகை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு தாங்க நம்ம நவராத்திரினால 2 கிராம்லேருந்து ரெகுலர் வேர் செயின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் 916 ஹால்மார்க் HUID-யோட வந்துட்டுருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு, விமென்ஸ்க்கு, அப்புறம் மென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. அதுவும் அக்ஷய தீதிக்காக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அக்ஷய தீதிக்காக 16 இன்ச்சு, 18 இன்ச்சு, 24 இன்ச்சுன்னு 3 வெரைட்டியில் வந்திருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு போயிடலாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 16 இன்ச்சில் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்னைக்கு ரீஸ்டாக்கான கலெக்ஷன் தாங்க இது. 16 இன்ச்சில் குழந்தைங்களுக்கு சக்தி செயின், சக்தி கட்டை செயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சக்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா இதில் வந்து பாக்ஸாக வரும். சென்டரில் உங்களுக்கு பாக்ஸாக வரும். அங்கே இங்கேருந்து உங்களுக்கு பாக்ஸாக வரும். அப்படி பாக்ஸாக வந்துச்சுன்னா அது பேர் சக்தி கட்டைங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக அந்த பாக்ஸ் வராமல் பிளெயினாக வரும் கீழே இருக்க செயின். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி செயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் குழந்தைங்க தாராளமாக போடலாம். ஏன்னா வாயில் கடிக்கிற மாதிரிலாம் லாங் வராது, கரெக்டான ஒரு லென்த்தில் இருக்கும் அந்த செயின். இது பெரியவங்களுக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பெரியவங்களுக்கு போட்டால் இப்படி கழுத்தை ஒட்டி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். இதுலேயே ஒரு டாலர் போடும்போது சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செயினில் தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலர் யூஸ் போடலாம். ஏன்னா அவங்க பிடிச்சி இழுக்க முடியாது. ரொம்ப லாங்காக இருந்தால் தான் பிடிச்சி இழுப்பாங்க, கடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இது பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க இழுக்க மாட்டாங்க, கடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினை பொறுத்த வரைக்கும். அதுவும் 916 ஹால்மார்க்குங்கும் போது குழந்தைங்க கொஞ்சம் பெருசானாலும் நம்ம போட்டாலும் அன்னைக்கு வேல்யூவேஷனுக்கு அப்படியே போகும் இல்லைங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்தமாதிரி செயின்ஸ் எடுக்கும்போது. 3 கிராமுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 31,000 சில்லரை வருதுங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17% நீங்கள் தாராளமாக இந்த ஒரு செயின் நீங்கள் வாங்கிங்கன்னா. இந்த வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 இன்ச்சில் வரக்கூடிய வெரைட்டி செயின்ஸ் தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ரீஸ்டாக்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுலேயும் இந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய பால் செயின்ஸுங்க. இந்த செயின்ஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட டிமாண்டில் இருக்கக்கூடிய செயின். எதனால சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட இருக்க வெயிட்டு தான் அது. என்ன ரீசன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிராம்லேருந்து இந்த பால் செயின் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோடியம், கோல்டில் ஃபினிஷ் பண்ணது, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் வருது. அந்த பால் செயின்ஸ்னால் ஒரே மாடுலேஷனில் வராமல் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் வருதுங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம ஒரு 2 கிராம் வாங்கினாலே ஒரு 21,000 அந்த ரேஞ்ச் வருது இல்லைங்களா? ஒரு 17-18% வரக்கூடிய இப்போ செயின் கலெக்ஷன்ஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 2 கிராம்லேருந்து உங்களுக்கு 5 பவுன் முடியும். நீங்கள் லாங்காக வேணால் லாங்காக செஞ்சுக்கலாம், ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக செஞ்சுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்மக்கிட்ட ரெடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் 4 பவுன் முடியும் எப்போவுமே நம்ம கடையில் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் வருது. 4 கிராம் போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 41,000 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டம் தாங்க அது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 916 ஹால்மார்க் HUID ஐட்டம்ங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ கோல்டு சேர்த்துமோ அவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் வராது. இங்கே பாருங்கள் 2 கிராம், 4 கிராம், 6 கிராம், 8 கிராம், 10 கிராம்ன்ட்டு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது அதோட வித்து அதோட பிரெத்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த வெயிட் கலெக்ஷன்ஸில் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பாருங்கள். இது 2 கிராம், இது 4 கிராம், இது 6 கிராம், இது 8 கிராம், இது 10 கிராமுங்க.
இது எல்லாமே நம்ம கடையில் எப்போவுமே இருக்குது. கலெக்ஷன் இப்படி தாங்க இருக்கும் லுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் டாலர் போடணுங்கிறது அவசியமே இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபேன்சியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பால்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ ஒயிட் ரோடியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு ஒயிட் ரோடியமில் வச்சு வேறு லெவலில் வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது. வந்து தாராளமாக காலேஜ் கேர்ள்ஸு ஐடி பீப்புள் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷனு. அதுவும் இந்த பெண்டன்ட்டோட போடும்போது வேறு லெவலில் இருக்கு இல்லைங்களா இந்த லுக். பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச்சில் வந்திருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 கிராம் 3 கிராம் செயின் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கிராம் அப்புறம் 6 கிராமில் வந்திருக்கக்கூடிய சக்திக்கட்டை செயின் தாங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராமுங்கும் போது 16-17% வரக்கூடிய செயின் தாங்க. 16-17% போது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 42 அந்த ரேஞ்சில் வருதுங்க. ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால சொல்கிறேன். நம்ம பார்த்துட்டோங்க ரீஸ்டாக் ஆனது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதிக்காக வந்திருக்கக்கூடிய லாங் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இவர் திருப்பி வந்து ஒரே கலெக்ஷன்ஸ் 4 வச்சு காட்டுறாருன்னு நினைக்காதீங்க. என்ன ரீசன்னா எவ்வளோ வச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்வைக்கு ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிராமில் வருதுங்க. 8 கிராமுங்கும் போது ஒரு 16% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு இங்கே பாருங்க. இந்த செயின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெப்பராக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பெப்பர் டிசைனில் இருக்குங்க. அதனால் இந்த செயின் பார்த்தீங்கன்னா பெப்பர் செயின் கூட சொல்லுவாங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ரஃப் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடாது. ஏன்னா 1 பவுன் தான், 1 பவுனுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது இல்லைங்களா. 916 ஹால்மார்க் H80 தாங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் அது 916 தாங்க இருக்கும். அதுவும் 916 இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3500 செயின் சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கேரட்ல வரும். மற்றபடி எல்லா செயின்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 916 ஹால்மார்க் HUID-யோட வர்ற கலெக்ஷன்ஸ் தாங்க. இது வந்து இந்த பெப்பர் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செயினுங்க. ஏன்னா எங்ககிட்ட எவ்வளோ வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது, சீக்கிரம் மூவ் ஆகிடுது. ரேட்டுக்கு இந்த பெப்பர் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17% பார்த்தீங்கன்னா ஒரு 83,000 ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க. செயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 இன்ச்சில் வரக்கூடிய லாங் செயின் கலெக்ஷன் தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த 3 கிராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 18 இன்ச்சில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம 3 கிராமில் பார்த்தோம் இல்லைங்களா, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்த செயின் கலெக்ஷன் தான், சேம் கலெக்ஷன் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சில் வந்திருக்கக்கூடிய செயின் கலெக்ஷனுங்க. இது வந்து சக்தி கட்டை உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பாக்ஸாக நடுவில் பாக்ஸாக வரனால இது பேர் சக்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்கள், இது 1 பவுன் தான் நம்ப முடியுது. ஆனால் இது 1 பவுன் தாங்க. 1 பவுனுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 16% போட்டால் கூட உங்களுக்கு ஒரு 83,000 ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க. 916 ஹால்மார்க் HUID. ஆனால் இது 1 பவுனில் தான் நாங்கள் கொண்டு வந்தோம்னு நினச்சிக்காதீங்க. 6 கிராம்லேருந்து இருக்குது. 6 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 63,000 64,000 இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த செயின் கலெக்ஷன் வாங்கிக்கலாம். ஒரு 16% அந்த ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். இதிலே நிறைய பேட்டர்ன்ஸ்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு 8 பேர் இந்த செயின் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த செயின் வந்து பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும், உறுதியாக தெரியும், ரெகுலர் யூஸ்க்கும் நல்லா இருக்குங்க. அதனால இந்த செயின் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இன்றைக்கி ரீஸ்டாக் ஆன கலெக்ஷன்ஸ், அதுவும் அக்ஷய தீதிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தது வந்து பர்டிகுலராக அக்ஷய தீதிக்காக கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் வரக்கு இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள், பர்டிகுலராக உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின். இதுவும் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சில் குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய செயினுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராமில் வந்துருக்குங்க. 4 கிராம் 41,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சச்சின் செயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செயின் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சில் இருக்குது, 18 இன்ச்சில் இருக்குது, 24 இன்ச்சில் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா செயின் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. எல்லா செயின்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான். இது பாருங்கள் யூனிசெக்ஸ் செயின்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து மென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரோடியம் கோட்டிங்கோட வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இன்ச்சில் இருக்குது, 18 இன்ச்சில் இருக்குது, 24 இன்ச்சில் இருக்குது, எல்லா இன்ச்சிலையும் இருக்குங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க இப்போ ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய லிமிட்டடான முகப் செயின் கலெக்ஷன்ஸுங்க. ஒவ்வொன்றும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள் லக்ஷ்மி, அப்புறம் இங்கே பாருங்கள் ஆன்டிக்கில் லக்ஷ்மி, அந்த மாதிரி இந்த எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும்னா அதுவும் இருக்குங்க நம்மக்கிட்ட முகப் செயினில். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுங்க இந்த செயின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த செயின்ஸ் எல்லாமே நம்ம நவரத்னால ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்கோங்க. இன்னொன்று காட்டுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன ரீசன்னா, முகப் செயின்னா நீங்கள் வெளியே போனால் ஒரு 12 கிராம்
12 கிராமில் கேட்டிங்கன்னா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்மக்கிட்ட 4 கிராமில் கேட்டிங்கனாலே தருவோங்க. முகப்பு செயினுங்க, முகப்பு செயின் வெறும் 4 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவும் ரெகுலர் வேர் தான். இது கூட நீங்கள் பெண்டன்ட் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெகுலர் வேருக்கு நல்லாயிருக்கும். பெண்டன்ட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்க்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் 916 ஹால்மார்க் HUIDங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது. இவங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இதை விட டபுள் மடங்கு இருக்குங்க கலெக்ஷன்ஸு. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா செயின்ஸில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியுமோ அத்தனை பேட்டர்ன்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் எல்லா கடையிலும் வச்சுருப்பாங்க. எல்லா கடையும்னா பர்டிகுலராக ஒரு சில டிசைன்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குங்க கலெக்ஷன்ஸ். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நவரத்னா கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 2 கிராம் மினிமம் ரேட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்ல போனால் 250 மில்லிலேருந்து நம்மக்கிட்ட செயின் கலெக்ஷன் இருக்குங்க. 250 மில்லிங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சில்லரை வருது. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வெறும் 2500 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரேட்டு எச்சானதுனால உங்களுக்கு 3500 அந்த ரேஞ்சில் வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸு. அது அந்த 18 கேரட் செயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதோ இந்த செயின் தான் அது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 மில்லி அந்த ரேஞ்சில் வரக்கூடிய செயின் கலெக்ஷன் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நவரத்னால எப்போவுமே இருக்குங்க. இன்வெசிபிள் செயின் கூட சொல்லுவாங்க. இது கூட ஒரு பெண்டன்ட் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த செயின்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நவரத்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைங்க நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, அது இல்லாமல் யூடியூப் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்மளோட சேனல்ஸ் தனித்தனியாக இருக்குங்க. அந்த சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நாங்கள் போடுறது அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம நவரத்னாக்கு வந்து விசிட் பண்ணி பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போங்க. So thanks for watching. Bye.